பாருங்கள் தோசை எவ்வளோ ஈனோ எல்லாம் போடாமலே எவ்வளோ ஹோல்ஸாக எப்படி ஆப்பம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு வேறு எதுவுமே நீங்கள் ஆப்ஸோட மாவாவோ ஈனோவோ எதுவுமே போட வேண்டாம். நம்ம ஆப்பம் சுடும்போது மிச்சம் மாவு இருக்கும் இல்லைங்களா, அதில் ரெகுலர் மாவை கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு ஹோல்ஸாக நீங்கள் மூடி போட்டு மூடி சுடும்போது எப்படி வந்திருக்கு பாருங்கள். மெத்துன்னு இருக்குங்க. எல்லா தோசையும் அந்த மாதிரி தான் வரும். சாஃப்டாகவும் நல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிளேட் வச்சு போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் வாட்டர்லாம் வெளியில் வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு விட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு சுட்டுக்கோங்க. பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு சைடே போட்டு எடுக்கும்போது ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாதுங்க. நல்லா ஸ்மூத்தாக நல்லா வரும். இதுக்கு கார சட்னி அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.